அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. போடுவாயே நீதி தவறாது. இந்த மறுபடியும் ஆட்சிகளே கொலை கொள்ளை கற்பன் பெண்ணு வைக்கிறாய். அதற்காக நீதி கட்டு வைக்கிறாயா? நீதி கேட்கிறா, நீதி தீர விசாரிக்கிறான். ஏதோ பார்த்தா வந்திருக்கிறதே. பார்த்தா மாதிரிங்களா? என்னடா கேஸ் இது? ஐயோ வெட்டா போற கேஸ். இந்த பொண்ணை எனக்கு வேண்டாமா? காரணமா தப்பு கேட்கறா. ஏய் பயமா இருக்குடா எனக்கு. பயப்படாத கம்மனா வாடு. நடந்தது என்ன? ஐயா கொலை ஐயா, கொலை. மாபெரும் கொலை ஐயா, மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா? கொலையா? கொலை 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 என்றால் கொலையா நடக்கிறது? பின்ன நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செய்ததே நீதி தவறாது. ஆட்சிகளே கொலை நடந்திருக்கின்றது. இந்த கொலை யார் செய்திருப்பார்கள்? மன்னா, நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாராக இருக்கும்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவரை கண்டுபிடித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? கொலையை கண்டுபிடிக்க உனக்கு உண்மையாக சத்தியமாக உறுதியாக இதற்கு சரியான நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யாராக இருக்கும்? கொலை செய்தவன் கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படம் வந்தது. நீதி தவறாத நமது நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி யார்? பயப்படாத சொல்லு, நான் இருக்கிறேன், பயப்படாத. நீ இருக்கிறதுனால தான் கப்பல்ல எங்க உதவாங்க வைக்கலையோ. கொலை செய்த யாருக்கு தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். ஐயோ முருகராணி அம்மா, கடவுளே. கொலை செய்தது யார்? கொலை செய்தது யார்? சொல்றா. எவ்வளோ கொலை பண்ணான், எவ்வளோ சத்தா, நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றணும். கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தான். இந்த கொலையை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான் ஐயா. இந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்திலா? யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த அந்த கொடியவன் யார் தெரியுமா? நாட்டு அமைச்சர் ஒரு வேலையில வெட்டி பயல் என் பதவியை பறிக்க ஆசைப்படுகிறார். கொலைகாரன் நான் அல்ல. இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன் தான். ஒரு ஏழை என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று உரைக்கின்றாயே, இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தில் ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று உரைக்கின்றாயே, அவர் யார்? எப்பேற்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தமரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று உரைக்கின்றாயே, எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு சபையில் ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யார் என்று எனக்கு தெரியாது. ஏன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்வது அத்தனையும் ஆணித்தனமான உண்மை. மேலே பூமாதேவி கீழே ஆகாயவன் சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. கையெல்லாம் ஒத்துட்டா பையில ஒரு போட்டை வச்சு குடிச்சுக்கியா தவட வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி சொல்லிட்டு மேலையா பூமாதேவி காலை கடுப்பிக்கலாம்.
அப்பா மகளே எனக்கும் அமைச்சர் அவர்கள் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. எப்படி சொல்றேன்? ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவி கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசே, அமைதியாக இருக்க வேண்டும். நீ இப்போது நான் பட்டப்படி முடித்து விட்டு தாயக வந்திருக்கிறார். உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் அங்க பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ ஜாக்கிரதை இருக்க வேண்டும். தலை இருக்க வாழாட கூடாது. அமைதி. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் நான் தேடப் போகிறேன். அமைச்சர் அவர்களே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். அப்பா சரியான முறையில் விசாரித்து அமைச்சர் அவர்களுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் தான் வழங்க வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். வேற விட கூசட்டிய வணங்க. சொல்லுங்க ஐயா, குழம்பு சட்டி. அந்தால் பார்ப்பது போய் போய். ஆதால் கேட்பது போய் போய். தீர விசாரித்து கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமடா. கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து முடிய பையனுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பாக நடக்கும். சும்மா காட்டி ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் என்ன செய்கிறார்? இந்த கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம் ஐயா, பொற்றாமரை குளம். பொற்றாமரை குளம். பையன் உட்காந்து பார்த்த மாதிரியே சொன்னான். ஐயோ வேணும் எனக்கு சொல்ல கிளம்பலாம். நம்ம தயாராவது இருக்குதா இல்லையாதுடா? கொலை நடந்த இடம் பொற்றாமரை குளம். அந்த பத்தாமரை குளம். தண்ணீர் கொஞ்சம் அதிகம். பத்தாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மை. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கிறார். அண்ணா, மறக்கப்படாத உண்மை இது. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் யாரா சாட்சி? சபாஷ். இந்த கொலைக்கு யார் சாட்சி? சாட்சியா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சி வைக்கிறது. இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, ஐயா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவன் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் நாட்டு, அத்தனை உண்மைக்கும் அவன் நாட்டு, அத்தனை உண்மைக்கும் அவன் நாட்டு. மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்களரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏ கல்லாரான் மனம் கல்லாய் போன மனிதர்களா. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன். அட பாவிகளா, சதித்தைய செய்தவன் புத்திசாலி, சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதித்தைய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரி. உண்மையை சொல்பவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏ கல்லாரான் மனம் கல்லாய் போன மனிதர்களே. இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? யாரா சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார்? இந்த விண்ணையும் இந்த மண்டையும் கட்டி காக்கும் அந்த தாந்தோணியம்மன் கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த தாந்தோணியம்மன் கடவுள் தான் சாட்சி. என்னடா சொன்ன அந்த சிறு பையன்? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய அந்த கடவுள் தாந்தோணி அம்மன் சாட்சியா? அல்லாஹ் இருக்கவன தான் தோற்றியவன் வந்து சாட்சி சொல்லட்டான். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன்.
மன்னா என்னடா அமைச்சர் கூறுவது உண்மைதான். கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் எப்படி சாட்சி சொல்ல வரவே மாட்டா. ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தாங்கன்னா ஊர்ல எத்தனை நாட்டாமகார் மாற்றுவாங்க தெரியுமா? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும். ஏதாவது இருக்கிறதா? கொலை நடந்த கொத்தாமரை குளம் ஆமையா இறந்து பிணமாக கிடப்பதியா? ஐயா ஐயா, இதோ இருந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? இதோ இருந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி ஐயா. டேய் சுகிலா, என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி. உன்னோட பெயர் என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. சுண்டலா? ஏய், சுந்தரனாக்கா சுண்டலா? கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா? ஏய், ஏழை சுந்தர். அவள உனக்கு தங்கை, ஆமாய்யா. அவளுக்கு நீ அண்ணன். இந்த அண்ணையா. தங்கைக்காக இந்த அண்ணன் ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. ஐயா. சாட்சி செல்லவே செல்லாது. சாட்சி இல்லா வழக்கு, சாரீரம் இல்லாத சங்கீதம், சங்கீதம். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? சொந்தக்கார சாட்சி சொன்னா சபை ஏத்துக்காது. புறா சண்முகம் மட்டும் கேட்கலாம். ஐயா, ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்தையா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தையா. கொஞ்சம் பண்ணையா என் தங்கச்சி. படுபாவி உன் நாட்டு அமைச்சர் என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டார் ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்னை உதாசனப்படுத்தி விட்டீங்களே ஐயா. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மன்னர்கள வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனே தேர்ந்து கொண்டாட மனித சோழன் சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் கதையை அறுத்தெடுத்தாரே சிவி சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா எப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல், அப்படிப்பட்ட பரம்பல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதி வழங்குவது? என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டையா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் ஐயா. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்த உன் நாட்டு அமைச்சர் என்று நான் பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தை உதாசனப்படுத்திட்டீங்க. நான் ஒரு யானை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்க ஐயா. என் தங்கையை பிரிந்து நான் தவிக்கிறையா. என் தங்கையை பிரிந்து நான் துடிக்கிறையா. என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணியில் வாடுகின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணியில் தவிக்கின்றனோ, அதே போன்று இந்த யானை என் வயிறு சாபத்தை தரப்போறேன். என் வயிறு சாபத்தை தரப்போறேன். என்னுடைய ஒரே தங்கை ஒப்பன தங்கை பிரிந்து எப்படி நான் அனாதையா தவிக்கின்றனோ, அதே போன்று நாட்டை வந்து நாட்டு மக்களை வந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்ந்து கட்டிய வளர்ந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த யானை தந்த சாபம். இதுவே இந்த யானை தந்த சாபம். இதுவே மன்னனா மாடு எடு வாழை சாபத்தை கொடுக்கிறான். சாபம் அவன் கொடுத்த சாபம் எடுக்க வலிக்கும். வலிக்காதுங்க, வலிக்காதுங்க. ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு நான் பலிக்க போகிறதா? வலிக்கவே வலிக்காது. உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையே கிடையாது. சபை கலையட்டும். புறப்படு. அமைச்சர்களே, சற்று நில்லுங்கள். என்ன குழந்தை மடக்குது? எல்லாம் செஞ்சு விட்டாங்க, இவங்களுக்கு என்ன வேலைங்க? மானா, இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும். இளவரசி, துணப்பனா என்னை தடுத்து நிறுத்த என்ன காரணம்? காரணம் இருக்கின்றது அமைச்சர் அவர்களே. ஆமா, இந்த மாபெரும் சபையை நீங்கள் எதற்காக கலைக்க வேண்டும் ஐயா? மடியில தானங்கிறது கஷ்டம். சபைதான் கலைஞ்சு விட்டது. அதான் ஏன்?
தப்பு பண்ணா அதனால கழிச்சோம் சொல்லலாமா? அமைச்சர் அவர்களே, இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. எப்படி? நீதிமன்றத்தில் ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், ஒரு பதட்டம் அப்பொழுது தெரிந்து கொண்டு இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்று. இந்த கொலையை நான் செய்தேனா? ஆமா. இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சொல் பார்க்கலாம். நீதிமன்றத்தில் மாற்றி மாற்றி பேசினீர்களே, அப்பொழுது தெரிந்து கொண்டு என்ன மாற்றி பேசினீங்க? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணிகாம், அப்பொழுது தெரிந்து கொண்டு இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்று. ஐயோ டேய், என்னடா இது? ஒழுங்காக உழைக்கிறேன். நான் எவ்வளவோ சொன்னேன். நாடகம் முடிஞ்ச மாதிரி புரியுதா 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 பாட்டுக்காரன் இடத்துல கோயில் பின்னாடி ஓடனேன் அதுதான் ஓடனேன். 1000 தான் இருந்தாலும் இந்நாட்டு அமைச்சர் ஏதோ குடித்து விட்டு உளறி விட்டு எல்லாம் உண்மை என்ன நம்புவாங்க? கிடையாது. உண்மைதானே அது. அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். யாரு? காலையில 1.25 பங்கு கேட்கறான். அட்டை வச்சு 5 லட்சம் கொடுத்தா வந்து வர மாட்டேன்றான். என்ன பாவப்பட்டு சொல்ல ஏய், அது மட்டும் அமைச்சர் அவர்களே, இப்பொழுது வந்து கூறுகின்றேன். என்ன கூற போகிறேன்? ஆகிய செவிகளுக்கு கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் சூதுகவும். தர்மத்தில் வாழ்வதனை சூதுக்கவும். ஆமா, மீண்டும் தர்மம் வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது நாள் நிச்சயமாக என்னுடைய தந்தை இடத்தில் அகப்படுவீர்கள். நானா? அப்பொழுது என்னுடைய தந்தை சரியான தண்டனை உங்களுக்கு ஏய், கொடுப்பார். ஓடி.